ஹிந்தி எதிர்ப்பு பார்த்தோம்னா ஒரு பெரிய ட்ரெடிஷன் இருக்குது தமிழ்நாட்டில். தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஹிந்திக்கு எதிரான பிரச்சாரங்கள் போராட்டங்கள் இங்கே நடக்குது. ஆனால் இப்போ என்னென்னா ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு ஒரு புது ஹேஷ்டேக் அப்புறம் டிஷர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இதில் ஒரு விஷயம்னா டோன் கொஞ்சம் அக்ரெசிவாக மாறி இருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆனஸ்ட் பதில், இந்த 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் கேம்ஸ் இருக்கு இல்லையா, அதை விட இம்மெச்சுவரான ஒரு நிகழ்வு இது. பட் இதில் இந்த கேம்பெயினில் இருக்க சப்ஸ்டன்ஸை கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்போ பார்க்கும்போது என்னென்னா தமிழ்நாடு வந்து ஒரு அட்வான்ஸ்டான ஒரு பொருளாதாரம். ரெஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஸ்டேட். நம்ம எப்பவும் பார்த்தோம்னா மைக்ரேஷன் எங்கேருந்து நடக்கும்னா அட்வான்ஸ்டான எக்கானமிஸுக்கு வந்து லெஸர் அட்வான்ஸ் எக்கானமிஸில் இருக்க மக்கள் வந்து போவாங்க. நம்ம இங்கேருந்து அமெரிக்கா போகிற மாதிரி பீகார்லேருந்து இங்கே வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் நம்ம மொழி தேவையே தவிர நமக்கு அவங்க மொழி தேவை கிடையாது. ஸோ நம்ம இங்கேருந்து அங்கே மைக்ரேட் ஆகி போக போகிறது இல்லை. மேபி ஒயிட் காலர் ஜாப்ஸ் கொஞ்சம் போகும். ஸோ அப்போ பார்க்கும்போது ஹிந்தி நமக்கு தேவை இல்லையே, நம்ம ஏன் வழிய ஹிந்தி தேவைன்னு கோபம் நியாயமா இருக்கு. To completely rebut this dumb argument that you say that an extra language, learning an extra language is not required matter. அதை ரெஃப்யூட் பண்ண ஒரு ஆர்குமெண்ட் ஆகிட்டுமா? இன்னைக்கு சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா 92% பீப்புள் ஒரு லாங்குவேஜ் தான் பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தான் தெரியுது. ஆனால் அவங்களோட எக்கனாமிக் க்ரோத், அவங்களோட per capita இன்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா பண்ற எல்லா ஊழல் நம்மளும் பண்ணலாமா? நீங்க வேற கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க, பிரான்ஸ் எடுத்துக்கோங்க, வேணாம் பிரான்ஸ்ல வேற லாங்குவேஜஸே கத்துக்கிறது இல்லங்கறீங்களா? நான் சொல்றது மெஜாரிட்டி அவங்களோட மதர் டங் பிரெஞ்சு மட்டும் தான். இங்கேயும் யாருமே யாரையும் எதுக்கும் திணிக்கல. அட்வான்ஸ்டா வளர்றதுக்கு ஒரு 3 லாங்குவேஜ் தேவையில்லைன்னு சொல்ல வரேன். இல்ல பானிபூரி விக்கிறான், நம்ம அவன்கிட்ட போய் என்ன கேட்கறோம்? பானிபூரி வேணும்னு கேட்போம். வேணும்னு எப்படி கேட்போம்? வேணும்னு சொல்வீங்களா? கண்டிப்பா. 2 பிளேட் दे दो அப்படிலாம் கேட்க மாட்டோம். பானிபூரி தாங்கன்னு கேட்போம். கதைய மட்டும் எங்க கேமராமேன்ட்ட கேளுங்க. என் கேமராமேன்ட்ட கேளுங்க. உங்க கேமராமேன் நீங்க டியூட்டர் பண்ணி கூட்டிட்டு வந்து என்கிட்ட பேசுற கேமராமேன் இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம், புரியுதா? இந்த கதையெல்லாம் நான் நிறைய தமிழ்நாடும் பல வருஷமா பாத்துருச்சு சார். When you go talk to somebody who's selling a pani puri, the first thing that comes to you is 2 plate दे दो. அவன்கிட்ட போய் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி பாருங்களேன். நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு பானிபூரிக்காரர் இங்க கடை வைக்க வராருன்னா என் ஊர் அந்த பானிபூரிக்காரருக்கு வந்து வாழ்க்கை கொடுக்குது. அதே மாதிரி நான் இங்கிருந்து யூஎஸ் போறேன்னா யூஎஸ் காரன் எனக்கு வாழ்க்கை கொடுக்கும். ஒரு நிமிஷம், நீங்க யூஎஸ் பத்தியே பேசுறீங்க. சரி, பிரான்ஸ் மகாராஷ்டிரா போக மாட்டீங்களா? இல்ல பீகார் போக மாட்டீங்களா? டெல்லி போக மாட்டீங்களா? பீகார் போறேன். உங்க எக்ஸாம்பிள் நான் வரலாம். பீகாருக்கு போறேன்னு வச்சுப்போம். சோ டெஃபினட்டா நான் அங்க போனா பீகாரி கத்துக்கணும். அதே மாதிரி பானிபூரிக்காரன் இங்க வந்தான்னா அவன் என் மொழியை கத்துக்கணும். என் ஊருக்கு பிழைப்புக்காக வந்து என்ன கத்துக்க சொல்லுவாரு அவன் மொழியை. ஒரு நிமிஷம், இல்ல அந்த பானிபூரிக்காரன் இல்ல இது வந்து திருப்பி முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். இன்னைக்கு பார்த்தா காவல்துறைக்கு வர அந்த ரசீது இருக்குல்ல, ஏதோ இந்த பணம் கொடுக்கறது பொருள் வந்து அதுல அந்த ரசீது சீட்டுல இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு, தமிழ்ல. தமிழ்நாட்டுல எப்படி ஒரு நிலைமையில் ஆயிருச்சு. வட இந்தியக்காரன் பூரா இங்க வந்துட்டானா. இந்த வட இந்தியர்கள் எத்தனை கோடி பேர் வந்தாலும் யார் ஓட்டு போடுவான்? நிச்சயமாக தமிழ்நாட்டு கட்சிக்கு இல்லை, அதில் நமக்கு சுத்தமாக இல்லை. திமுக அதிமுகவுக்கும் போட மாட்டான். யாருக்கு போடுவான்? பிஜேபிக்கு. நீ என்னடா ஓட்டு போடுறது? நானே ஓட்டரை உருவாக்கிறேன்ட்டான். நீ என்னடா ஹிந்தி படிக்கிறது? ஹிந்தி மொழியை சொன்னாதானடா படிக்க மாட்டேன். ஹிந்தி காரனே கொண்டு வந்துடுறேன், குடியேற்றிவான். 1.5 கோடிக்கு மேல வந்துட்டான். இவெல்லாம் என்ன பீத்து பேத்துனா நமக்கு? ஹிந்தி படி, ஹிந்தி படிச்சா வட இந்தியாவில் வேலை, ஹிந்தி படிச்சா வட இந்தியாவில் வேலை இல்ல. நீ ஹிந்தி படி, வட இந்தியக்காரன் வரப்போறான், அவனுக்கு வேலை இங்க. அது காரணம் என்ன தெரியுமில்ல? எல்லா வட இந்தியக்காரன் வந்துட்டான் அவனோட பேசுறதுக்காக ஹிந்தி கத்துக்க. டேய், சம்பளம் கொடுக்குற சாமி அவன் மொழியை படிக்கணுமா? என்கிட்ட வேலை சம்பளம் வாங்குற அவன் என் மொழியை கத்துட்டு வர மாட்டான். நான் ஹிந்தி கற்றுக்கிட்டு போய் அவனுக்கு வேலை செய்யணும். நான் பிரெஞ்சு படிச்சுட்டு போய் பிரான்ஸில் வேலை செய்யணும். நான் இங்கிலீஷ் படிச்சுட்டு போய் வெளிநாட்டில் வேலை செய்யணும். ஆனா அவன் என் தமிழ் படிச்சுட்டு தமிழ்நாட்டில் வேலை செய்ய மாட்டானாடா. கடத்தெரு முழுக்க இந்தியில விளம்பரம் எழுதி வைக்கிறான், பேர் பலகை எழுதி வைக்கிறான், சாப்பாட்டு விலைப்பட்டியெல்லாம் இந்தியில் இருக்கு. ஏன்னா வட இந்தியக்காரங்க வர்றாங்க அப்படின்னு. நானும் தானடா டெல்லி போறேன், நானும் தானடா மும்பை போறேன். எனக்கு ஏன்டா எனக்கு தமிழ் எழுதி வைக்கல? மகாராஷ்டிரால 26 லட்சம் பேர் வாழ்றோம். எங்களுக்கு ஏன் தமிழில் இல்லை? இருக்காது. மொழி குறித்த வரலாற்று புரிதல் இல்லாது, ஒரு வரலாற்று பார்வை இல்லாது அழிந்து போனது. அப்படி ஒண்ணு தொலைக்காட்சியை திருப்பு, பாட்டு போடுவான். அந்த பாட்டு பூரா என்ன பண்ணும்? வணக்கம் வாங்க மச்சி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். வணக்கம் VANAGAM வணக்கம் வாங்க இப்படிதான் எழுதுவான். ஏன் வணக்கம் வாங்கன்னு எழுத வேண்டியது தமிழ்ல? பாட்டு அங்க பாடிக்கிட்டு இருப்பான், கீழே மொழிபெயர்த்து போடுறானா. அந்த பாட்டு புரியலையா? வணக்கம் இங்கிலீஷ்ல, எழுத்து இங்கிலீஷ், உச்சரிப்பு தமிழ். இதுக்கு பேர் என்ன? தங்கிலீஷ், தமிங்கிலம். இவங்க என்ன பண்ணணும்? பிடிச்சு கட்டி வச்சு, இந்த மாதிரி மரங்களை கட்டி வச்சு, திருக்க வால் இருக்குல்ல, திருக்க வால் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. அதோட விடுங்க. பச்சை மட்டை பனை மட்டை எடுத்துட்டு வந்து கருக்க சீச்சிட்டு சட்டையை கலட்டி விட்டுட்டு அடிச்சு, முது தோல் இருக்குல்ல, முது தோல் உரிய அடிச்சு, உப்பு இருக்குல்ல, உப்பு அதை தேய்ச்சி விட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கணும்.
தொலைச்சு பெறுவேன் உங்களை. கேட்ட நம்மள வன்முறையாளம்பா. ஆமா, தொலைக்காட்சியை திருப்ப முடியாது. திரையரங்களில் தமிழில் உரையாடல் கிடையாது. ஒரு இயக்குனர் கூட தன் பெயரை தமிழ்ல போடுறதில்லை. பேர் படத்துக்கு பேரே அது தமிழ், அது எழுத்து தமிழ் எழுதிடுவான். ஏன்னா காசு கொடுக்கணும்ல, தமிழன் காசு. கெட்டு அழிந்து போனது தமிழின கூட்டம்.